ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு குழப்பங்களுக்கு மத்தியில் நாங்க நண்பேண்டான்னு சொல்லி உதயசூரியனை கைப்பிடித்திருக்கிறது காங்கிரஸ். 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்று 28+1 தேர்தல் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கான பாரம்பரிய வாக்கு விழுக்காட்டு அடிப்படையிலும் சிறுபான்மை மக்களின் ஆதரவையும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியின் பங்களிப்பையும் உறுதி செய்யும் விதமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. தவேக விஜய் வருகையால் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணியிலும் பேர வலிமை அதிகரித்தது. ஆனால் விஜய் பக்கம் எந்த கட்சியும் சேரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் திமுக கூட்டணியிலே தற்போது தொடர்கிறது. அதற்கு காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் கடந்த கால வரலாறுகள் அவர்களுக்கான வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கிறது. தமிழகத்தில் 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்டி ஆட்சியை பிடித்த திமுக அடுத்த சில ஆண்டுகளிலேயே, அதாவது 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது. அப்போது ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காந்தியை எதிர்த்து அரசியல் செய்ததால் திமுகவுடன் ஆதரவு காங்கிரசுக்கு தேவைப்பட்டது. மாநில உரிமை, மாநில சுயாட்சி என பேசி வந்த திமுக 9 MP தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தது. ஒரு MLA தொகுதி கூட இல்லை. ஆனால் 9 MP தொகுதியில் இந்திரா காங்கிரஸ் போட்டியிட்டு அத்தனை தொகுதியையும் ஜெயித்தது. MLA தொகுதியில் 184 இடங்கள் திமுகவுக்கு கிடைத்தது. 1977இல் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் 1980இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 109 தொகுதி, காங்கிரஸ் 109 தொகுதியில் போட்டியிட்டது. கூட்டணி ஆட்சி அமையுமா, யார் முதலமைச்சர் என்ற கேள்வி வந்தது. தேர்தல் முடிவுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என அப்போது அறிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஜெயித்து ஆட்சிக்கு வந்ததால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருந்தது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 96 MLAக்கள் மட்டும்தான் கிடைத்தது. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கூட்டணி அமைச்சரவைக்கு ஆசைப்பட்டது காங்கிரஸ். பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று அறிவித்ததால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் கடுமையான இழுபறி நீடித்தது. 2G வழக்குக்காக CBI விசாரணை நடக்கும் போதே கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கூடுதலாக 15 தொகுதிகள் கொடுத்து 63 தொகுதிகளில் போட்டியிட்டது. 63இல் 5 இடங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயித்தது. காங்கிரசால் தோற்கடிக்கப்பட்டோம் என்று திமுக சொன்னதால் கூட்டணி உடைந்தது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு பெரிய அடி வாங்கியது. 5% ஓட்டு கூட வாங்க முடியாமல் அப்போது திணறியது. மறுபடியும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டு 41 இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் 8 இடங்கள் மட்டுமே ஜெயிக்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில்தான் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கலைஞர் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் ராகுல் காந்தி பிரதமராக வரவேண்டும் என்று சொன்னார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு தொகுதி குறைக்கப்பட்டு 25 இடத்தில் போட்டியிட்டது. 18 தொகுதியில் ஜெயித்தது. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவி, கூடுதல் சீட் வேண்டும் என்று முதலில் இருந்தே காங்கிரஸ் கோரிக்கை வைத்தது. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சு கூட்டணிக்குள் குழப்பத்தையும் உண்டாக்கியது. 1952இல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முயற்சி 1980, 2006, 2011இல் காங்கிரஸ் கட்சி எடுத்த முயற்சி, கூட்டணி ஆட்சி கனவு, அமைச்சரவையில் பங்கு, அப்படியான கோரிக்கைகளால் கூட்டணி குழப்பங்கள் நடந்திருந்தது. ஆனால் நிறைவேறவில்லை. தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஒப்பந்தங்கள்
அமைச்சரவையில் பங்கு கோரிக்கை இல்லாமல் நடந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள், மக்கள் தீர்ப்புகள் யாருக்கு பெரும்பான்மையை கொடுக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.